கேரளா லாட்டரி கெஸ்ஸிங் டுடே என்ன பார்க்க போகிறோன்னு பார்த்துக்கிட்டிங்கன்னா 50-50 லாட்டரி 50-50 லாட்டரிக்கான ஒரு கெஸ்ஸிங் ட்ரா நம்பர் 128 ஓகேங்களா. ட்ரா நம்பர் பார்த்துக்கிட்டோம்னா 128 ஒரு சிறப்பான ஒரு சூப்பரான ஒரு கெஸ்ஸிங்கை தான் இப்போ நம்ம பார்க்க போகிறோம். 12/2/2025 ரிசல்ட் என்னென்னு பார்த்துக்கிட்டிங்கன்னா 612 50-50 லாட்டரி ஒரு சிறப்பான ஒரு சூப்பரான ஒரு கெஸ்ஸிங்கை தான் இப்போ நம்ம பார்க்க போகிறோம். நம்ம சேனலுக்கு நீங்கள் ஃபஸ்ட் டைம் வரவங்களா இருந்தீங்கன்னா மறக்காமல் கேஎல் டைமண்டுன்ற பேக்கில் மறக்காமல் ஜாயின் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நம்ம போடுற ஒரு மெம்பர்ஷிப்கான ஒரு கெஸ்ஸிங் உங்களுக்கு தெரியும், இல்லைன்னா காட்டாது. ஓகேங்களா, எல்லோரையும் மறக்காமல் ஜாயின் பண்ணிக்கோங்க. ஜாயின் பண்ணாதவங்க லிங்க்குன்னு கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள், மெம்பர்ஷிப்பில் ஜாயின் பண்ணாதவங்க. ஓகேங்களா, அப்போ தான் இப்போ நம்ம வீடியோவில் என்ன கெஸ்ஸிங் இருக்குது, மெம்பர்ஷிப்பில் என்ன கெஸ்ஸிங் இருக்குன்றத இப்போ நம்ம ஸ்ரீசக்தி லாட்டரிக்குரிய ரிசல்ட்டை ரிவீல் பண்ணி தெரிஞ்சுக்கலாம். இது மெம்பர்ஷிப்புக்கான ஒரு கெஸ்ஸிங், இது வீடியோவுக்கான ஒரு கெஸ்ஸிங். ஓகேங்களா, இப்போ மெம்பர்ஷிப்புக்கான ஒரு கெஸ்ஸிங்கில் பார்த்துக்கிட்டோம்னா ஏபிஎஸ்சிபிசியில் இருக்கு இல்லையா, அது வந்து ஏசி பாஸு 62. ஓகேங்களா, வீடியோவில் பார்த்துக்கிட்டோம்னா ஏபி இருக்கு இல்லையா, ஏபி 61 ஓகேங்களா. 2 தடவை பாஸ், என்ன 2 செட்டு வச்சுருக்கோம். 61 ஹைலைட்டாக இருந்தனால நம்மளை மீறி வச்சாச்சு. 61 இதில் பாஸு ஏபி 2 செட்டு, இதிலே 2 தடவை உள்ளே வச்சுருக்கோம். கொடுக்குது 6 செட்டு, 6 செட்டில் 2 செட்டு 61 தான். ஓகேங்களா, இதில் ஏசி பாஸு, இதில் ஏபி பாஸ். ஓகேங்களா, அடுத்து அப்படியே பார்த்துக்கிட்டோம்னா ஆல்போர்டுக்கான ஒரு கெஸ்ஸிங்கில் இங்கே 6 பாஸ், அதே மாதிரி இங்கே ஆல்போர்டுக்கான ஒரு கெஸ்ஸிங்கில் 2 பாஸு, இங்கே 6 பாஸ். ஓகேங்களா, இரண்டுமே மேட்ச் பண்ணக்கூடிய ஒரு சூப்பரான ஒரு தரமான ஒரு வின்னு தான். ஓகேங்களா, இதை விட்டாச்சுன்னா வேறு என்ன வின்னிங் அப்படின்னு பார்த்துக்கிட்டோம்னா ஏ போர்டு 6 பாஸு. நம்ம நேற்று கரெக்டாக சொல்லியிருப்போம் வீடியோவில், அதாவது இந்த 168லேருந்து 2 நம்பரை கண்டிப்பாக நம்பரில் தூக்குவான்றதை நம்ம மென்ஷன் பண்ணியிருப்போம். பட் ஆனால் இந்த 61ன்றது தூக்கியிருப்பான். நம்ம 18 பெரும்பாலும் 18 தான் கீழே கொண்டு வந்தோம். பட் ஆனால் 16 எடுத்திருக்கான். ஏன்னா 2 நம்பர் எப்போனாலும் தூக்குவான். மந்த்து அந்த ஒரு 11ஆம் பார்த்துட்டோம்னா எதுவுமே எடுக்கவே இல்லை, வந்த ரிசல்ட்டே வரவே இல்லை. அதனால் கண்டிப்பாக தூக்குவான். ஏன்னா 3மே வேறு செட்டு, 1 வேறு செட்டு, 6 வேறு செட்டு, 8 வேறு செட்டு. அதனால் கண்டிப்பாக தூக்குவான்றதை கரெக்டாக மென்ஷன் பண்ணோம். கரெக்டாக அதே மாதிரியே 16 61ன்னு வச்சுட்டான். அதனால தான் ஏ போர்டுக்கு நம்ம 6 உள்ளே கொண்டு வந்துருந்தோம். இப்போ அடுத்து பார்த்துக்கிட்டோம்னா ஏ போர்டு 6 பாஸு 3 டிஜிட் பாக்ஸில். ஓகேங்களா, 3 டிஜிட் பாக்ஸில் 219 கொடுத்துருக்கோம். இங்கே 1 வராமல் 6 வந்துருந்துச்சுன்னா இங்கே ஒரு 3 டிஜிட் வின்னு, 3 டிஜிட் வின் ஆகிருக்க வேண்டியது ஜஸ்ட்டு மிஸ்ஸு. அதாவது 1-2 பிசி மட்டும் பாஸு போட்டதுக்கு காம்பன்சேட் ஆயிடுச்சு. ஓகேங்களா, ஓரளவுக்கு மேட்ச் பண்ணக்கூடிய ஒரு கெஸ்ஸிங் நோக்கி நம்ம சேனல் போயிட்டுருக்கு. டெய்லி ஏதாவது ஒரு வின்னிங் நோக்கி நம்ம சேனல் போயிட்டுருக்குன்றதுக்கு இதுவே ஒரு எக்ஸாம்பிள். ஓகேங்களா, இப்போ நம்ம ஃபஸ்ட்டு நம்ம பார்க்க போகிறது நம்ம 3 டிஜிட் பாக்ஸ்க்கான ஒரு கெஸ்ஸிங்கை தான் இப்போ நம்ம பார்க்க போகிறோம். ஓகேங்களா, மெயினாக வரக்கூடிய ஒரு சூப்பரான ஒரு 3 டிஜிட் உரிய ஒரு கெஸ்ஸிங்கை தான் இப்போ நம்ம பார்க்க போகிறோம். ஓகேங்களா, உங்கள் சேனலுக்கு ஃபஸ்ட் டைம் வரவங்களா இருந்தீங்கன்னா மறக்காமல் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பெல் ஐக்கானை கிளிக் பண்ணி ஆளில் போட்டுக்குங்க. ஓகேங்களா, இப்போ ஃபஸ்ட் நம்பர் என்னன்னு பார்த்துக்கிட்டோம்னா 749. ஓகேங்களா, ஃபஸ்ட்டு ஒன் நம்பர் 749. ஓகேங்களா, அடுத்து பார்த்துக்கிட்டோம் 386. அதுக்கடுத்து வர்றதுக்கு சான்சஸ் அதிகமாக இருக்கக்கூடிய ஒரு கெஸ்ஸிங் அப்படின்னு பார்த்துக்கிட்டோம்னா ஃபஸ்ட்டு நம்பர் 712. ஓகேங்களா, அதுக்கடுத்து பார்த்துக்கிட்டோம்னா 46.
462 ஓகேங்களா. அதுக்கடுத்து வர்றதுக்கு வாய்ப்பு அதிகபட்சமாக இருக்கக்கூடிய ஒரு கெஸ்ஸிங் அப்படின்னு பார்த்துக்கிட்டோம்னா 029 ஓகேங்களா. 029. அதுக்கடுத்து வர்றதுக்கு வாய்ப்பு அதிகபட்சமாக இருக்கக்கூடிய ஒரு கெஸ்ஸிங் அப்படின்னு பார்த்துக்கிட்டோம்னா 143 ஓகேங்களா. ஓரளவுக்கு மேட்ச் பண்ணக்கூடிய வர்றதுக்கான வாய்ப்பு அதிகபட்சமாக இருக்கக்கூடிய ஒரு கெஸ்ஸிங் அது இதுதான் ஓகேங்களா. பார்த்து கவனமாக லிமிட்டாக ப்ளே பண்ணிக்கோங்க. 7 4 9 3 8 6 7 1 2 4 6 2 1 4 3 0 2 9. ஓரளவுக்கு மேட்ச் பண்ணக்கூடிய ஒரு கெஸ்ஸிங் தான். பாருங்கள், பார்த்து எந்த நம்பர்னு லிமிட்டாக பார்த்து கவனமாக ப்ளே பண்ணிக்கோங்க ஓகேங்களா. அடுத்து நம்ம பார்க்கக்கூடிய ஒரு கெஸ்ஸிங் என்னென்னு பார்த்துக்கிட்டோம்னா ஏபி ஏசி பிசிக்கான ஒரு கெஸ்ஸிங் தான். இதில் ஃபஸ்ட் ஒன் நம்பர் அப்படின்னு பார்த்துக்கிட்டோம்னா 41 ஓகேங்களா. 41 72 ஓகேங்களா. அதுக்கடுத்து பார்த்துக்கிட்டோம்னா 34 12 ஓகேங்களா. 12 46 ஓகேங்களா. அதுக்கடுத்து பார்த்துக்கிட்டோம்னா 48. ஃபைனலாக வரக்கூடிய ஒரு அவுட்புட் என்னன்னு பார்த்துக்கிட்டோம்னா 0220. ஓரளவுக்கு மேட்ச் பண்ணக்கூடிய வர்றதுக்கான வாய்ப்பு அதிகபட்சமாக இருக்கக்கூடிய ஒரு கெஸ்ஸிங் அது இதுதான். பார்த்து கவனமாக லிமிட் அப்ளை பண்ணிங்க. நம்மளுடைய 50-50 லாட்டரிக்குரிய ஒரு கெஸ்ஸிங்கில் 12-2-2025 ஒரு ஏபிஏசிபிசிக்கான ஒரு கெஸ்ஸிங்கில் அதிகபட்சமாக எதிர்பார்க்கக்கூடிய ஒரு நம்பர் 4172 3412 4648 0220 ஓகேங்களா. ஓரளவுக்கு மேட்ச் பண்ணக்கூடிய ஹைலைட்டான ஒரு நம்பர் அது இதுதான். பார்த்து கவனமாக லிமிட் அப்ளை பண்ணிக்கோங்க. இப்போ அடுத்து நம்ம பார்க்கக்கூடியது எப்பயும் போல் நம்மளுடைய 3 டிஜிட்டுக்கான ஒரு கெஸ்ஸிங் தான் ஓகேங்களா. 3 டிஜிட்டுக்கான ஒரு கெஸ்ஸிங்கில் ஹைலைட்டாக சான்சஸ் இருக்கக்கூடிய ஒரு நம்பர் ஓகேங்களா. ஃபஸ்ட்டு நம்பர் 153 502 ஓகேங்களா. லோகு மேட்ச் பண்ணக்கூடிய ஒரு கெஸ்ஸிங் தான். 153502 லோகு மேட்ச் பண்ணக்கூடிய ஒரு கெஸ்ஸிங், ஹைலைட்டான ஒரு கெஸ்ஸிங் தான். அடுத்து நம்ம பார்க்கக்கூடிய ஒரு கெஸ்ஸிங் அப்படின்னு பார்த்துக்கிட்டோம்னா ஏ போர்டு, பி போர்டு, சி போர்டு ஓகேங்களா. இதில் 6 பாஸ் ஆயிடுச்சு, 2 மட்டும் பெண்டிங்கில் இருக்குது ஓகேங்களா. அடுத்து ஏ போர்டில் 6 வந்தால் என்ன சான்சஸ் வரும்னு பார்த்துக்கிட்டோம்னா அடுத்து 2 இறங்கும் ஓகேங்களா. அடுத்து 2 அப்படி இல்லைன்னா என்ன நம்பர்னு பார்த்துக்கிட்டோம்னா 8. 2 இல்லைன்னா 8 ஓகேங்களா. அதே மாதிரி சி போர்டு 2க்கு பார்த்துக்கிட்டோம்னா 7 இறங்கும், இல்லைன்னா 5 தான் ஓகேங்களா. பி போர்டை எப்பயும் போல் டீல விட்டுருவோம், அதுக்கான ஒரு வெயிட்டிங் பீரியட் இருக்குது ஓகேங்களா. எதுக்கும் பி போர்டில் ஒரே ஒரு செட்டில்மெண்ட் எடுத்துக்குவோம். 1 வந்துருக்கு இல்லையா, 1 வந்துச்சுன்னா என்ன வரும்னு பார்த்துக்கிட்டோம்னா 4 வரும் ஓகேங்களா. 4 உள்ளே வர்றதுக்கான வாய்ப்பு அதிகபட்சமாகவே இருக்குது. ஏ போர்டை பொறுத்தளவு 2 இல்லைன்னா 8, பி போர்டை பொறுத்தளவு 4, சி போர்டை பொறுத்தளவு 7 இல்லைன்னா 5 ஓகேங்களா. பார்த்து ப்ளே பண்ணிக்கோங்க. அடுத்து நம்ம பார்க்கக்கூடிய ஒரு கெஸ்ஸிங் அப்படின்னு பார்த்துக்கிட்டோம்னா ஆல் போர்டுக்கான ஒரு கெஸ்ஸிங் தான். ஆல் போர்டுக்கான ஒரு கெஸ்ஸிங்கில் அதிகபட்சமாக ஹைலைட்டாக வர்றதுக்கு சான்சஸ் இருக்கக்கூடிய ஒரு கெஸ்ஸிங் அப்படின்னு பார்த்துக்கிட்டோம்னா 2 7 9 தான். 2 7 9 இந்த 279 மறக்காமல் 3 டிஜிட் பாக்ஸாக ட்ரை பண்ணிக்க. அது உங்களோட விருப்பம் தான் ஓகேங்களா.
பார்த்து கவனமாக லிமிட் அப்ளை பண்ணிக்கிங்க. ஓரளவுக்கு இன்றைய கெஸிங் எல்லாத்தையும் இன்றைக்கி குறிய கெஸிங்கில் எல்லாத்தையும் கவர் பண்ணியாச்சு. மீண்டும் நாளை ரிசல்ட் ரிவ்யூவில் சந்திப்போம். டிஸ்க்ளைமர்: ஜஸ்ட் ஃபார் கெஸிங், நாட் ஃபார் பெட்டிங் கேம். இங்கு எவ்விதமான சூதாட்டம் எதுவும் நடைபெறவில்லை என்பதை யூடியூப் சேனல் சார்பாக தெரிவித்துக் கொள்கிறோம். டிஸ்க்ளைமர்: திஸ் வீடியோ இஸ் ஒன்லி ஃபார் என்டர்டெயின்மெண்ட் வீடியோஸ் ஒன்லி. இந்த வீடியோ முற்றிலும் பொழுதுபோக்கிற்கான மற்றும் கணிப்புகளுக்கு உண்டான ஒரு வீடியோவாகும். இதை கருத்தில் கொண்டு கவனமாக விளையாடவும். கேரளா லாட்டரி கேரள மாநிலத்திற்கு மட்டுமே பொருந்தும், வேறு எந்த மாநிலத்திற்கும் பொருந்தாது என்பதையும் தெரிவித்துக் கொள்கிறோம். வீடியோ பார்த்த அனைத்து நல்லுள்ளங்களுக்கும் நன்றி, வணக்கம்.